ஹலோ பிரைஸ் லார்ட். உங்களை இந்த சத்திய சாட்சி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம். நாம் பாஸ்டர் எமிலி அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சாட்சியாக நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த வார சாட்சியின் தொடர்ச்சியை இப்போது நம்ம பார்க்கலாம் வாங்க. கையில 10% இல்லை, நீ என்ன ராஜாத்தி என்று. உடனடியாக எனக்கு தேவன் மீது தான் கோபம் வந்தது. ஆமாண்டவரே, என் கையில 10% இல்லையே, நான் எப்படி ராஜாத்தி என்று சொல்ல முடியும்? வறுமையான நேரங்களிலே, ஒன்றுமில்லாத நேரங்களிலே, குடும்பத்திலே பல பிரச்சனைகள் இருந்தது. என்னோட குடும்பம் பிரிந்து வாழ்கிற நிலைமை வந்தது. அப்போல்லாம் நான் என்ன சொல்ல தெரியுமா? நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஆண்களுக்கு நிறைய கூட்டங்கள் இல்லை. பிரதர்ஸ் மீட்டிங் கிடையாது. திங்கக்கிழமை ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கும், செவ்வாய்க்கிழமை ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கும், வெள்ளிக்கிழமை ஒரு. ஸோ இந்த பெண்கள் கூட்டம் ஏன் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு நாள் நான் நினைத்தது உண்டு. அப்போதான் நினைத்து என்னுடைய வாழ்க்கையிலே காலையிலே நன்றாக ஜெபித்து எழும்புவேன். ஆனால் சாயங்காலம் ஆனதும் பெரிய பிரச்சனையிலே நான் இருப்பேன். அந்த நேரங்களிலே இந்த பெண்கள் கூட்டம் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஒரு காலத்தில் ஜெபம் என்றால் முழங்கால் போடுவதுதான். இயேசுவே வாரும், தாரும், காரும், போரும், இரும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். அவ்வளவுதான் ஜெபம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக எசேக்கியேலுடைய புத்தகத்திலே உள்ள காரியத்தை ஆண்டவர் சொல்லி, உலர்ந்த எலும்புகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை என்று. ஸோ உலர்ந்து போன நிலையிலே தீர்க்க தரிசனம் உரைப்பது என்பது லேசானது அல்ல. எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது அது சொல்லலாம். ஸோ இலங்கையிலே சூழ்நிலை மோசமாக இருக்கும் பொழுது, நாளுக்கு நாள் யுத்தமும் போராட்டங்களும், இனி இந்த தேசம் மறுபடி கட்டப்படுமா என்று சொன்ன பொழுது அநேகருடைய வாயிலது புறப்பட்டது, இந்த தேசம் இனி சரிப்படவே படாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இலங்கை தேசம் இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னிடத்தில் எப்பொழுதும் சொல்லுவார், நான் மறுபடியும் கட்டுவேன். அதை எனக்கு அடிக்கடி நெகேமியா எஸ்ரா புத்தகத்தின் மூலமாக அடிக்கடி என்னோடு கூட பேசுவார். இலங்கை தேசம் மறுபடி கட்டப்படும். அதாவது எல்லா சூழ்நிலையிலும் மோசமான நேரங்களிலும் ஒரு புத்தகத்தை எழும்பினேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். விசேஷமாக எல்லாமே இலங்கையை குறித்து, இலங்கை எப்படி ஒரு மறுவாழ்வு, புது வாழ்வு, அல்லது இலங்கையில் எப்படி ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்கிறத குறித்து எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு புத்தகம் தான் அதிசோபமான லங்கா. அப்படி என்றால் அதிசோபமான லங்கா என்றால் மிக அழகான அல்லது மறுரூபமாக்கப்பட்ட இலங்கை. அதை எழுதும் பொழுது இலங்கையின் சூழ்நிலை மோசமாக இருந்தது. அங்கே உங்களுக்கு தெரியும், குண்டு வெடிப்பினாலே பாதைகள் உடைந்திருக்கும், வீடுகள் உடைந்திருக்கும், மக்கள் சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள், குடும்பங்களை பார்க்க முடியாது, நிறைய பேருக்கு பெற்ற பிள்ளைகளை பார்க்க முடியாது, எத்தனையோ ஆண்டுகள் பிரிந்திருந்தார்கள், சிதறி கிடந்தார்கள். ஸோ அந்த நேரத்திலே நாங்கள் போய் போய் அந்த இடங்களை பார்த்து சொல்லுவோம், பாழான தேசமே நீ கட்டப்படுவாய், பாழான தேசமே நீ கட்டப்படுவாய், நீ எங்குமே மதில் இல்லாமல் இருக்கிறாய், ஆனால் உனக்கு மதில் உண்டாகும். ஒரு தடவை ஆண்டவர் சொன்னார், கரையோரம் சுற்றிலும் போய் நீங்கள் 7 நாள் போய் ஜெபித்து விட்டு வாருங்கள் என்று. பார்ப்பதற்கு, கேட்பதற்கும் செய்வதற்கும் ஒரு சிரிப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அதை செய்ய ஆரம்பித்தோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம், சொல்ல ஆரம்பித்தோம். அங்கே சிதறடி இருக்கிறதெல்லாம் குடும்பமாக சேர வேண்டும், பாழான இடம் கட்டப்பட வேண்டும், வீதிகளெல்லாம் உடைந்து நொறுங்கி போக முடியாத ஒரு நிலையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த புத்தகத்திலே நான் எழுதினது போலவே நான் என்னுடைய கண்களிலே பார்க்கிறேன். சோபமான லங்கா, அதாவது அழகாக இருக்கிறது, இன்னும் அழகாகும், இன்னும் அழகாகும், இன்னும் அழகாக வேண்டிய ஏராளமான சூழ்நிலைகள் இருக்கிறது. இதை செய்த தேவன் அதையும் செய்வார். சிறையிருப்பை மாற்றுவார், சிதறுண்டவர்களை கட்டுவார். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நம்மை அழைத்திருக்கிறதே கட்டுவதற்காக, இடிப்பதற்காக அல்ல, டு பில்ட். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுவேன், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வாயினாலே இடித்து போடுகிறாள். ஏன்னா நம்ம கையினால் இடிக்க மாட்டோம், ஏன்னா பெண்களுக்கு அவ்வளோ பெரிய பலன் கிடையாது சுவரெல்லாம் இடிச்சிட்டு வரத்துக்கு. ஆனால் பெண்களுக்கு வாயால் ஒரு கல்யாணத்தையும் உடைச்சிடுவாங்க, குடும்பத்தையும் உடைச்சிடுவாங்க, அல்லது குடும்பத்தையும் சேர்ப்பார்கள். என்ன வாய், நாவு அவ்வளவு பலன் உள்ளதாக, கூர்மை உள்ளதாக இருக்கிறது. வேதமே சொல்லுகிறது அல்லவா, வாய் எவ்வளோ ஒரு பயங்கரமானது என்று. ஆகவே நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன் என்றால், இலங்கையை நோக்கி பேதுரு சொல்லுகிறார் அல்லவா, வெள்ளியும் இல்லை பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன். என்னிடத்திலும் அதுதான். எனக்கு பெரிய படிப்பு இருக்கவில்லை, பணம் இருக்கவில்லை, அந்தஸ்து இருக்கவில்லை, உதவி செய்ய யாருமே இருக்கவில்லை. சில நேரம் தனியாகவே நான் போக வேண்டிய நாட்களும் இருந்தது, இரவு நேரங்களில் தனியாக பிரயாணப்பட நேரம் இருந்தது. ஆனாலும் நான் ஒன்று சொல்லுவேன், அன்றைக்கு பேதுரு சொன்னது போல, அப்போஸ்தலர்கள் சொன்னது போல, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன்.
ஆகவே அன்றைக்கு என்னிடத்துல வெள்ளி இருக்கவில்லை, பொன் இருக்கவில்லை, ஆனால் சத்தியம் இருந்தது. இந்த சத்தியத்தை உபயோகப்படுத்துவதற்கு தேவையான ஒரே ஒரு பொருள் அல்லது ஒரு பாத்திரம், ஒரு வெப்பன் சரீரத்தில் எடுத்துக்கொண்டால் வாய் தான் தேவை. சத்தியத்தை போதிப்பதற்கு வாய் தான் தேவை, அல்லது கை எழுதுவதற்கு. ஸோ எனக்கு ஆரம்பத்தில் எழுதுவதற்கு முடியாமல் இருந்த போதிலும் பேச முடிந்ததினாலே வார்த்தைகளை மட்டும் பேசினோம், வார்த்தையை மட்டும் எழுதினோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையில் அழகாக, இலங்கை எப்பொழுதுமே ஒரு அழகான தேசம், அழகான மிக அருமையான சிருஷ்டிப்பை அங்கே நாங்கள் பார்க்க முடிகிறது. நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசமும் உங்களுடைய விசுவாசம், அநேக தேவதாசர்களுடைய விசுவாசம் என்னவென்றால், இலங்கை தேசத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதல் வரும். எழுப்புதல் வர வேண்டும் என்றால் நானும் நீங்களும் எழும்ப வேண்டும், ஏதாங்களும் செய்ய வேண்டும். அங்கே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருவர் செய்ய வேண்டியிருந்தது. ஒரு எலியா அங்கே உயிரோடு பிழைப்பதற்காக ஒரு சாரிபாத் விதை தேவையாக இருந்தால் அல்லவா, ஒரு நாகமான் சுகமாகுவதற்காக ஒரு வேலைக்காரி, ஒரு சிறு பெண் உபயோகமாக இருந்தால் அல்லவா. ஆகவே நானும் நீங்களும் சிறு பெண்ணாக இருக்கலாம், வேலைக்காரியாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாதவர்களாக இருக்கலாம், இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம். அந்த கொஞ்சத்தை அவள் பகிர்ந்து கொண்டால் அவள் பஞ்ச நாட்களிலே குடும்பமாக அவர்கள் பிழைத்தார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் நீங்க இப்ப கேட்கிறீர்கள், நீங்கள் வெகு சீக்கிரத்திலே பார்க்க போகிறீர்கள் தேசத்திலே வரப்போகிறதான நன்மை. தீமையான செய்திகள் வரும், நிறைய தீமையான செய்திகள், தீமையான சம்பவங்களும் நடக்கும். ஏனென்றால் உலர்ந்துதான் இருந்தது எலும்பு. இப்பொழுதும் ஒருவேளை உலர்ந்த சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன என்றால், நீ பேசு. ஆகவே அன்பான தாய்மார்களே, சகோதரிமார்களே, ஈவன் சகோதரர்களே, நாம் பேசும் பொழுது இனிமேல் உலகம் பேசுவதை போல பேசாமல் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை பேசுவோம் என்றால் அது போய் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யும். விசுவாசிக்கிறேன். ஆகவே எங்களுடைய ரூபம் மாற வேண்டும் என்றால, எங்களுடைய வீடு மாற வேண்டும் என்றால, நான் குடிசை வீட்டிலே இருந்தேன், இப்பொழுது பெரிய பங்களா இருக்கிறேன். நான் ஒரு சைக்கிள்ல போய் கொண்டிருந்தேன், இப்பொழுது நான் பெரிய வாகனத்திலே போகிறேன் என்பது பெரிய சாட்சி கிடையாது. அது உலகத்தில் இருக்கிறது, எல்லாருமே சொல்லுகிற ஒன்று. ஆனால் நானும் நீங்களும் சொல்லுகிற ஒன்று எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இதுவரையும் நான் மாம்சமானவைகளை பேசிக் கொண்டிருந்தேன், உலகத்தில் உள்ளவைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன், இப்பொழுது பரலோகத்தில் உள்ளதை பேசுகிறேன். ஏனென்றால் நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற வேதாகமம் சாதாரணமானது அல்ல. பூமியிலே தங்கத்தை நீங்கள் வாங்கலாம், பூமியிலே நீங்கள் வெள்ளியை வாங்கலாம், ஆனால் வேதத்தை வாங்கவே முடியாது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் பலன் உண்டு. இந்த பூமியில நான் எதற்காக பிறந்தேன், என்ன நான் செய்ய வேண்டும், பிறக்கும் பொழுது நான் தீர்மானிக்க முடியாது. நான் தீர்மானித்து பிறக்கவில்லை. நான் இந்த ஜாதியில், இந்த பாஷையில், இந்த தேசத்தில் பிறப்பேன் என்று நான் தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்காமல் தேவன் தீர்மானித்தார், என்னை தேவன் தீர்மானித்தார். அங்கே எரேமியா புத்தகத்தில் சொல்லுகிறார், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அல்லது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம் ஒவ்வொரு பேரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் ஏதாகிலும் ஒரு வேலை செய்வதற்காக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நான் பிறந்தது நான் தீர்மானிக்கவில்லை. ஆனால் இந்த பூமியிலே பிறந்த பின்பு எனக்கு தீர்மானம் பண்ணுவதற்காக தேவன் ஒரு தருணத்தை தருகிறார். என்ன தீர்மானம் என்றால், நான் எங்கே போக போகிறேன். போவதற்கான 2 இடங்கள் தான் உண்டு. நான் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டும் என்றால் நான் சும்மா வர முடியாது. நான் டிக்கெட் எடுக்க வேண்டும், விசா எடுக்க வேண்டும், நான் ஃப்ளைட்டை புக் பண்ண வேண்டும். ஒரு அயல் நாட்டுக்கு வருவதற்கே நாங்கள் இவ்வளவு காரியங்களை, ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமே. ஏதோ நான் பிறந்து விட்டேன், நான் எங்கே போகிறேன் எனக்கே தெரியாது என்று வாழ முடியாது. இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட காலங்கள் இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு பின்பதாக நித்திய வாழ்க்கை ஒன்று உண்டு. நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அந்த நித்திய வாழ்க்கையை இந்த பூமியிலே தான் தீர்மானிக்க வேண்டும். நான் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டும் என்றால் இந்தியாவிலே வந்து தீர்மானிக்க முடியாது. இலங்கையில் இருக்கும் பொழுது நான் தீர்மானிக்க வேண்டும் எந்த ஊருக்கு போகிறேன் என்று. அப்படியே தான் இந்த பூமியிலே தீர்மானிக்க வேண்டும் நான் எங்கே போக போகிறேன் என்று. இந்த தீர்மானத்திலும் கூட போகிற ஊருக்கு, அந்த போகிற நித்திய ராஜ்யத்திற்கு போவதற்காக நாம் உபயோகப்படுத்துகிறது வாய்தான். எப்படி என்றால், நீ இருதயத்திலே விசுவாசித்து இயேசுவே ஆண்டவர் என்று, இயேசுவே இரட்சகர் என்று உன் வாயினாலே நீ அறிக்கையிடு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பேருக்கும் நித்திய ராஜ்யம் உண்டு. ஆகவே பூமிக்குரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இந்த 2 ராஜ்யத்திலே, பூமிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எல்லா செல்வாக்கையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஆனால் இந்த பூமியிலே நாங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஒரு நாள் விட்டுதான் போக வேண்டும். நாங்கள் நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய் போகிறோம் என்று சொல்லப்பட்டாலும் நான் நிர்வாணமாய் வந்தேன்.
ஆனால் நான் நிர்வாணமாய் போவதில்லை. ஏனென்றால் எனக்கென்று ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு நீதியின் வஸ்திரம் இருக்கிறது. அதுதான் சிலுவிலே சம்பாதித்துதான் அந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அந்த நீதியின் வஸ்திரத்தை போட்டவளாக, அதற்கு மேலாக தேவன் எங்களுக்கு ராஜ வஸ்திரத்தை தருகிறார். அதை போட்டவர்களாக நாங்கள் நித்தியத்துக்குள் போகுவதற்கு இந்த பூமி தான் எங்களுக்கு ஆயத்தப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த பூமி நாடக மேடை என்று சொல்கிறார். வாழ்க்கை என்பது நடிப்பதல்ல, வாழ வேண்டும், அனுதினமும் வாழ வேண்டும். ஆகவே விசேஷமாக நான் உங்களோடு வாயை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் அல்லவா. வாய் என்பது வெறும் ஆராதனையிலே போய் ஆராதிப்பதும் நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுவதும் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உபயோகப்படுத்துவதற்காக அல்ல. வீட்டிலே அனுதினமும் காலையிலே எழுந்து இரவிலே படுத்து நித்திரையாக வரையிலும் இந்த வாயாலே உருவாக்க முடியும், இந்த வாயாலே நாங்கள் கட்ட முடியும். உலர்ந்த எலும்புகள் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் அது உயிரோடு எலும்பி நின்று ஒரு சேனையாய் நின்றதென்றால் இலங்கை மட்டுமல்ல அனைத்து கண்டங்களுக்கும், அதுவும் நானும் நீங்களும் பேசுகிறோம் என்றால் எங்கள் நாவு சாதாரண நாவு கிடையாது, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாவு, கர்த்தருடைய பரிசுத்தாவியினாலே நிறைந்திருக்கிற நாவு. ஆகவே நாங்கள் பேசுகிற வார்த்தை சாதாரணமா இருக்காது. அது சாதாரண வார்த்தையும் கிடையாது, பூமிக்குரியதல்ல, அது பரலோகத்துக்குரியது. ஆகவே நாங்கள் வார்த்தையை எடுத்து சொல்லுவோம் என்றால் நிச்சயமாகவே பாருங்கள், என்னுடைய வியாதி நேரங்களில் எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருந்தது, ரூமட்டிசம் இருந்தது, தைராய்டு இருந்தது, 11 தடவை ஆக்சிடென்ட் ஆயிருந்தேன், பயங்கரமான வியாதிகளிலே இருந்தேன், ஆபத்துக்கள் வந்தது. 2 வருடங்களுக்கு முன்பதாக 3 பேர் ஜெபிக்க வருகிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள் துப்பாக்கி எடுத்து என்னை உடனடியாக கொன்று போடுவேன் என்றார்கள். ஆனால் என் உள்ளத்துக்குள்ளே ஒரே ஒரு நம்பிக்கை என்ன என்றால், ஆண்டவரே நீ சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்னும் என்னில் நிறைவேறவில்லையே, இவர்கள் எப்படி என்னை கொன்று போடுவார்கள்? வானமும் பூமியும் மாறி போனாலும் இந்த வார்த்தைகள் மாறவே மாறாது. ஆகவே உங்களை நான் உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு கருத்தை சொல்லுகிறேன். உங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாகவோ பிரசங்கத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாக சொப்பனத்தில் சொல்லி இருந்தால் அதை பிடித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு நல்ல பிடியாக இருக்கும். மரணம் வரலாம். எத்தனோ தடவை எனக்கு மரண வாசலில் இருந்தது, நிறைய நான் சொல்ல முடியும். வியாதிகள், யுத்தத்தின் மூலமாக, திருடர்கள் மூலமாக எத்தனையோ தடவை ஆபத்து நடந்தது. ஆனால் சாகாமல் பிழைத்திருக்கிற காரணம் என்னவென்றால், கர்த்தர் தாம் சொன்னதை நிறைவேற்றும் வரையிலும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் என்றால் அந்த சொன்னதை அவர் நிறைவேற்றும் வரையில் கைவிடவே மாட்டார். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உங்கள் நிலைமை இப்பொழுது மோசமா இருக்கலாம். நான் பாருங்களேன், ஒரு பெண்ணானவள், அதுவும் ஆசியா தேசங்களிலே ஒரு பெண் முன்னின்று பேச முடியாது, ஒரு போதகராக இருக்க முடியாது. ஏராளமான போராட்டங்கள் உண்டு, லேசான காரியம் கிடையாது. நான் எத்தனையோ போராட்டங்களை தாண்டி தான் வந்திருக்கிறேன், இன்னும் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் என்னால் முடியாது, என்னை ஒருவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் அடுப்பினடியிலே இருந்தால், இன்னைக்கு நான் ஒருவேளை ஒரு கேக் பிசினஸோ அல்லது ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு லெவல்ல தான் இருந்திருப்பேன். என்னோட பிசினஸ் ஒருவேளை பெருசா இருந்திருக்கும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனமா இருந்திருக்கவே மாட்டேன். ஆகவே நம்ம ஒரு தாயாக இருந்து, நான் இப்பொழுது ஒரு பாட்டியாக இருக்கிறேன். குழந்தை பருவத்திலும் சுவிசேஷம் சொல்ல தேவன் வாயை உபயோகப்படுத்தினார். வாலிப காலத்திலும் சத்தியத்தை சொல்ல கிருபை செய்தார். குடும்பத்தை நடத்துகிற காரியத்தில் பிள்ளைகளையும் வைத்துக் கொண்டு குடும்ப வாழ்க்கையிலையும் சத்தியத்தை பேச கர்த்தர் கிருபை கொடுத்தார். சத்தியம் எப்பொழுதும் ஜெயிக்கும். சத்தியம் மாறவே மாறாது. சில உண்மைகள் மாறும். எனக்கு டாக்டர், உனக்கு தைராய்டு இருக்குது, லைஃப் லாங் மெடிசன், உனக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறது, எத்தனோ வருஷங்கள் மருந்து எடுக்க வேண்டும், ஒரு காலத்தில் எனக்கு யூட்ரஸ்ல கட்டி இருக்கிறது, உனக்கு இது சர்ஜரி தான் என்று சொன்ன அந்த டாக்டருடைய ஒவ்வொரு பத்திரங்களும் என் கையில் இருந்தது. ஆனால் சத்தியம் இருந்தது. ஸோ சத்தியத்தை எடுத்து பேசின பொழுது நான் தழும்புகளால் சுகமாகி விட்டேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமாகி விட்டேன் என்று சொன்ன பொழுது இந்த சத்தியம் போய் அந்த வியாதியை நீக்கிற்று. இன்னைக்கு சுகமாய் இருக்கிறேன். ஆகவே இந்த சத்தியம் மாறாது. நம் கையில் இருக்கிற பத்திரங்கள், கடன் பத்திரம் மாறலாம், இப்படிப்பட்டதான நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற குற்ற செயல்கள் மாறலாம், ஆனால் சத்தியம் மாறாது. எப்பொழுது சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ, சத்தியத்தை எப்பொழுது பேசுகிறோமோ அது ஜெயிக்கும். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், இயேசுவே விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் என்னுடைய கண்களிலே நான் பார்க்கிறேன், எத்தனை கோலனாளவைகளை செவ்வையாக்கி இருக்கிறார், எத்தனை தீமைகளை மாற்றி இருக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் இந்த வாயை குறித்து நான் கற்றுக்கொள்கிற நாட்களிலே தேவன் எனக்கு இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். என்னவென்றால், கொடுக்கும்படியாக. அது வறுமையில் இருக்கும் பொழுது, நிறைய பணம் இருக்கும் பொழுது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் பணம் இருக்கும் பொழுது எப்படி கொடுக்க முடியும்? ஒரு நாள் ஒரு ஊழியக்காரங்கள் வீட்டுக்கு வந்திருந்த பொழுது
அவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்க கூட என்னிடத்தில் பணம் இருக்கவில்லை. இது 1984 நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுது என்னிடத்தில் ஆவியானவர் சொன்னார், வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு எடுத்து கொடு என்று. நான் அதை எடுத்து கொடுத்து விட்டு அவரை அனுப்பிவிட்டேன். நான் சமைக்கிற நேரம் வந்த பொழுது அங்கு பாத்திரத்தில் ஒன்றும் இருக்கவில்லை. நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன், ஆண்டவரே நீர் தானே கொடு என்று சொன்னீர், ஆகவே நீர் தான் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நானாகவே அந்த பாத்திரத்திலே அப்படியே வருடி எடுத்த பொழுது ஒரு பிடி அரிசி வந்தது. இப்படியாக நான் வருடி எடுக்கும் பொழுது 3 சுண்டு நிறைய அரிசி எடுத்தேன். அப்பொழுது எனக்கு அது ஒரு மேஜிக் போலதான் இருந்தது. நான் உடனடியாக எழுப்பி சொன்னேன், என்ன அது மேஜிக் நடக்குது, அரிசி எடுக்க வருகிறதே என்று. அப்பொழுதுதான் ஆவியானவர் சொன்னார், எலியாவின் தேவன் இன்றைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன். நம் கொடுக்கும் பொழுது கொடுக்கப்படுகிறது. நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறோம். ஸோ என்னுடைய ஏழ்மையிலே வறுமையிலே எனக்கு ஆகாரம் இல்லாத நேரங்களிலும் கூட நிறைய நேரம் நான் கர்த்தருடைய ஜனங்களுக்கோ ஏழைகளுக்கோ கொடுக்க கற்றுக் கொடுத்தார். கொடுக்கும் பொழுதெல்லாம் நான் ஏராளமாக திரும்பி பெற்றிருக்கிறேன். திரும்பி பெற்றதில் இன்னொரு அற்புதம் என்னவென்றால் நான் பார்த்திருக்கிறேன், குறைந்ததே இல்லை. நான் எப்பயுமே நான் சொன்னேன், கிச்சன் டு கிங்டம், அடுப்பினடியிலே இருந்து அரசாளுகிற ஒரு தன்மை அடுப்பினடியிலே நான் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் அந்த பாத்திரங்களின் மீது கை வைத்து ஜெபித்த பொழுது எடுக்க வரும். நான் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போன பொழுது அடுப்படியிலே நான் உட்கார்ந்து சமைந்த நேரத்திலே அப்பொழுது விலை வாசி அதிகமாக இருந்தது. ஒரு காஃபி வாங்கணும்னா கூட ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் இந்தியாவிலிருந்து கொஞ்சம் காஃபி கொண்டு போயிருந்தேன், ஒரு 250 கிராம் தான். 6 மாதம் பாவித்தேன், எடுக்க வந்தது. என்னோட வாழ்க்கையில நிறைய நான் அற்புதங்களை சொல்ல முடியும். என்னுடைய ஹேண்ட்பேக்ல சிலரை பார்த்தா நான் பணம் வைத்திருந்திருக்க மாட்டேன், ஆனால் அந்த தேவைக்குரிய பணம் இருக்கும். நான் இதை உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, 7 வருடங்களாக நாங்கள் இலங்கை சுற்றி வருகிறோம் என்று. ஒரு தடவை நாங்கள் இலங்கை சுற்றி வரும் பொழுது முதலாவது நான் என்னுடைய நகையை தான் நான் விற்றேன், கத்தருக்காக நாங்கள் அதை விட்டு போடுவோம் என்று. ஸோ இன்னொரு தடவை என்னுடைய நகையை நான் வைத்து நான் எடுத்த பொழுது அதை வாங்க வேண்டும் என்று கொஞ்சம் பணம் வைத்திருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய். ஸோ நாங்கள் ஒரு 3வது சுற்றி இலங்கை சுற்றி வரும்பொழுது பணம் இருக்கவில்லை. ஆகவே இதை நான் கையில் எடுத்து சென்றேன். ஆனாலும் எங்கேயாகிலிருந்து வரும், இதை பத்திரமாக வைத்துக் கொள்வோம் என்று நாங்கள் பாதி வழி போன வரையில் பணம் கிடைக்கவே இல்லை. ஆகவே இந்த பணத்தை நான் செலவழித்து விட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததும் நான் சொன்னேன், ஆண்டவரே என் கையில் பணம் இருந்ததினால் தானே நீர் கொடுக்கவில்லை என்று கொஞ்சம் முறுமுறுத்து கொண்டு இருந்தேன். ஒரு நாள் அதிகாலையிலே நாங்கள் அதாவது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆகவே என்னுடைய பழைய டைரியெல்லாம் நான் எடுத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய கவர் ஒன்று இருந்தது. அது ஒரு மலேசியன் கவர். ஸோ நான் அதை எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2000 ரூபாய் டாலர் இருந்தது. எனக்கு மலேசியாவில் அந்த டைமில் யாரையும் தெரியாது, எனக்கு யாரும் வரவும் இல்லை, எனக்கு யாரும் கையில் பணம் கொடுக்கவும் இல்லை. நான் உடனடியாக கட்டிலிருந்து குதித்தேன், கன்னடத்தில் போய் சொன்னேன், இங்கே டாலர்ஸ் இருக்கிறதே, இது ஒருவேளை பொய்யானதோ என்று கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் என்று. ஸோ அவர் சொன்னார், பார்ப்போம், காலையிலே நாங்கள் பார்ப்போம். ஆனாலும் ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் பயம். $2000 எப்படி என்னுடைய டைரிக்குள்ளே வர முடியும் என்று. ஸோ காலையில் போய் அவர் மாற்றும் பொழுது சரியாக 75,000 ரூபாய் இருந்தது. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், நீ 3வது சுற்று இலங்கைக்கு போகும் பொழுது செலவழித்தாயால இதோ இந்த பணத்தை வைத்துக்கொள் என்று. நம் தேவன் அதிசயங்களை செய்கிறவர், நம் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், அவர்களை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஸோ எனக்காக சம்பாதிக்க வேண்டும் என்பதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையாகலும் செய்ய வேண்டும் என்று இத்தனை ஆண்டுகள், இப்பொழுது நான் ஊழியத்துக்கு வந்து 40 ஆண்டுகள் ஆகிறது. இந்த தெபோரால் ஐக்கியத்தை ஆரம்பித்து 30 ஆண்டுகள் ஆகிறது. இலங்கையில் 21 ஆண்டுகள் இந்த இலங்கை தேசத்தின் வேலை செய்து கொண்டிருக்கேன். அது இன்னொரு காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இங்கே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போகும் பொழுது 300 ரூபாய் தான் கையில் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் வை என்று. எப்படி வைப்பது, கையிலே பணம் இல்லை. நான் போய் பிரிண்டிங் பிரஸ் காரணத்திலே ஒரு நோட்டீஸ் அடிக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குவிந்து கிடக்கிற குப்பையை பார்த்தேன். அதுல எல்லாம் இலங்கை படம் வெட்டி கிடந்தது. ஸோ நான் கேட்டேன், இது ஏன், குப்பையில போட போகிறோம் என்றார்கள். சொன்னேன், அப்போ எனக்கு தருகிறீர்களா என்று சொல்லி 1993 முதலாவது பேட்சை ஒரு இலங்கை உருவப்படத்துல தான் செய்தது. அது வந்து நானாக விரும்பி செய்யவில்லை, அது குப்பையில கிடந்தது, எனக்கும் பண பற்றாக்குறைவு, வழி இல்லை, ஆகவே நான் அதை எடுத்து செய்தேன். ஆனால் எனக்கு இலங்கை தேசத்தை எந்த விதத்தில் பிடிக்கவில்லை. ஏன்னா சூழ்நிலை நிமித்தமாக எப்படியாவது ஊரை விட்டு வெளியே போக வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, நீ இலங்கையை நேசித்தாய் என்றால் நானும் நேசிப்பேன், நீ ஆசீர்வதித்தால் நானும் ஆசீர்வதிப்பேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ குப்பையில் இருந்த இலங்கை ஏன் எடுத்து நீ வைத்துக் கொண்டா என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் வைக்கல, சூழ்நிலை நிமித்தமாக வைத்துக் கொண்டேன். அப்போதான் கர்த்தர் சொன்னார், என்றைக்கு நீ குப்பையில் இருந்து அந்த இலங்கை உருவப்படத்தை எடுத்து ஒரு பேட்ஜோன்னு நீ செஞ்சியோ, அன்னையிலிருந்து நீ இலங்கையை என் இருதயத்திற்கு அருகே வைத்துக் கொண்டேன் என்றார். அன்னையிலிருந்து நான் இலங்கை நேசிக்க ஆரம்பித்தேன். அன்றையிலிருந்து பலவிதமாக இலங்கை படங்களை ஒவ்வொரு விதமாக
இப்பொழுது கூட நான் வேதாமத்தில் ஒரு படத்தை வைத்திருக்கிறேன். பல விதங்களிலே இலங்கையின் உருவ படங்களை செய்து ஒவ்வொரு விதமாக நான் செய்து கொடுப்பதுண்டு. ஏனென்றால் எனக்கு நான் தேசத்தை நேசிக்க, அதாவது ஆண்டவரே சொல்லுகிறார், நீ ஆசீர்வதித்தால் நான் ஆசீர்வதிப்பேன். நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேசத்தை ஆசீர்வதிக்க, தேசத்தை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைக்க, கர்த்தர் சொன்னதை சொல்ல தேவன் இந்த அருமையான சிலாக்கியத்தை எனக்கு தந்தார். கடந்த 30 ஆண்டுகளாக இந்த ஓட்டத்தையோட கிருபை செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், வெகு சீக்கிரத்திலே பரிசுத்தாவியானவருடைய எழுப்புதல் பற்றி எரியும் அந்த தேசம். என்னுடைய வாஞ்சி அதுதான். அந்த தேசம் ஒன்றுமில்லாமல் போக இருந்தது, பாழாய் போச்சுது. பாழான பட்டணங்களை மறுபடியும் கட்டுவேன் என்று சொன்னார். நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா, எத்தனோ இடத்துல சிறையிருப்பை மாற்றினார், பாழானவைகளை கட்டினார். நான் விசுவாசிக்கிறேன், இலங்கை தேசம் கட்டப்படும். ஆகவே நானும் நீங்களும் தான் கட்டுகிறவர்களாக, we have to raise builders. நாங்கள் கட்டுகிறவர்களை எழுப்பி, கட்டுகிறவர்கள் யார்? ஜெபிக்கிறவர்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள், சரியான வார்த்தையை சொல்லுகிறவர்கள் எழும்பும் பொழுது நிச்சயமாக தேசத்தின் சேமத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த விதமான ஊழியங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக பைபிள் காலேஜ் படிக்கணும், அதுக்கு விரோதமாக அல்ல. அதுக்காக PhD வேணும், படிக்கணும், பணம் இருக்கணும், அழகு இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும் நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். புறப்படுங்கள், இன்றைக்கே போய் பார்த்து பேசுங்கள். வியாதியை பார்த்து சொல்லுங்க, நீ சுகமாகி விட்டாய். இந்த மலையை பார்த்து பேர்ந்து போய்தால் பேர்ந்து போகும் சொல்லுங்கள், அது பேர்ந்து போகும். வியாதியை பார்த்து சொல்லுங்கள், கஷ்டங்களை பார்த்து சொல்லுங்கள், அது மாறும், நிச்சயமாக மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இலங்கை தேசம் மட்டுமல்ல, அனைத்து தேசங்களும் மறுரூபமாக வேண்டும். எப்படி அதிசோபமான லங்கா என்று அந்த புத்தகத்தை எழுதினேனோ, அது வெறும் லங்கா மட்டுமல்ல, முழு 5 கண்டங்களும் மறுரூபமாகட்டும். கர்த்தர் தாமே தேசங்களை எழுப்புவாராக, தேசங்களிலே அவர் மகிமைப்படுவாராக. தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கட்டும், தேசத்திலே ஆளுகிறவர்களுக்கு விவேகத்தை புத்தியையும் கொடுக்கட்டும். ஏனென்றால் அவர்கள் சரிவர ஆளட்டும். எந்தெந்த ஜனங்கள் சிறைப்பட்டு கைதிகளாக, எந்தெந்த ஜனங்கள் பாவத்திலே கிடக்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்படியாக நானும் நீங்களும் ஒரு எசேக்கியேலை போல எழும்புவோம் என்றால் உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். இப்பொழுது அன்பானவர்களே, பெண்களுக்காக அல்லது சகோதரிகளுக்காக நான் சொல்லுகிற ஒன்று, நான் குழந்தை பருவமாக இருந்தேன், வாலிப பருவத்தில் இருந்தேன். இன்னைக்கு நான் அதை தாண்டி வயோதிப பருவத்துக்கு கடந்து போகிறேன். நான் திரும்பி என்னுடைய குழந்தை பருவம், பள்ளி பருவத்துக்கு போக முடியாது, அந்த நாட்கள் முடிந்து விட்டது. ஆகவே தருணம் இதுதான். இப்பொழுது நீங்கள் என்ன நிலையில், நீங்கள் குழந்தையாக இருக்கலாம், ஒரு பெண் குழந்தையாக, ஒரு வாலிப பெண்ணாக இருக்கலாம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பது மிக முக்கியம். நான் ஒரு மகளாக இருந்த நாட்களில் என் தாயோடு எப்படி வாழ்ந்தேன் என்பதுதான் முக்கியம். இப்பொழுது நான் போய் என் அம்மாவுடைய மடியிலே உட்கார்ந்து கொண்டு அல்லது என் அம்மாவோடு கூட உட்கார்ந்து வாழ முடியாது. ஏனென்றால் இப்பொழுது நான் பாட்டியாகி விட்டேன், நான் திருமணமாக எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது. அதே போல திருமணமான தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் பிள்ளைகளோடு 25 ஆண்டுகள். அந்த 25 21 ஆண்டுகளோ நீங்கள் பிள்ளைகளுக்காக செய்கிற சேவை எப்படி செய்கிறீர்கள், அதுதான் முக்கியம். அநேக நேரங்களிலே எங்கே நாங்கள் தவறு விடுகிறோம் என்றால், பள்ளி பருவம் முழுவதும் வாலிப காலத்தை எதிர்நோக்கி நான் இப்படி இருப்பேன், அப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை உலகத்திலே இருந்து அதை இழந்து விடுகிறோம். வாலிப காலங்களில் எல்லாம் நாங்கள் அந்த வாலிப காலத்தில் வேறு காரியங்களை நினைத்து அதையும் இழந்து விடுகிறோம். ஆகவே ஒரு நாட்களையும் இழந்து போகாதீர்கள். எல்லா நாட்களும் பெஸ்ட். உங்களுடைய பள்ளி பருவம் பெஸ்டானது. அந்த நாட்களில் சந்தோஷப்படுங்கள், பெற்றோரோடு இருந்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். ஏனென்றால் திருமணமான பின்பு பெற்றோரிடத்தில் நீங்கள் வர முடியாது. அந்த காலம் முடிந்தது. ஒரு சக்கரம் போல 100 என்று வைத்துக் கொண்டால் 25 நாங்கள் பிரித்தோம் என்றால் கொடுக்கப்பட்ட காலங்கள். அந்தந்த காலங்களிலே நான் எப்படி ஒரு மகளாக, அதற்கு பின்பு ஒரு மனைவியாக, அதற்கு பின்பு ஒரு தாயாக, அதுக்கு பின்பு ஒரு மாமியாராக அல்லது சித்தியாக, பெரியம்மாவாக, இப்பொழுது ஒரு பாட்டியாக. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்தந்த காலத்தில் நான் என்ன செய்ய முடியும், அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். இன்னொரு காரியம், பெண்களாகி நாம் அதிகமாக நாங்கள் ரொம்ப கவனிப்பது எங்களுடைய முகத்தை. என்ன செய்தாகிலும் எங்கள் முகத்தை நாங்கள் அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுவோம். இதை பார்த்தீர்கள் என்றால் எல்லா சந்திகளிலும் பியூட்டி பார்லர் தான் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் முகத்தை நாங்கள் அழகுபடுத்தணும், அழகு சாதனங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன திரும்ப சொல்லுகிறது, அவர் முகத்தை அல்ல உள்ளத்தை பார்க்கிறார். ஸோ எந்த அளவுக்கு எங்கள் முகத்தை பெண்கள் நாங்கள் அழகுபடுத்த வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோமோ அதை விட 100 மடங்கு எங்கள் இருதயத்தை அழகுபடுத்துவோம். ஏனென்றால் அவர் உள்ளத்தை பார்க்கிறார். ஆக ஒவ்வொரு பெண்களும் நாம் உள்ளத்தில் அழகாக இருப்போம் என்றால், உள்ளத்தின் அழகு என்ன தெரியுமா? குணம், நல்ல குணம்.
ஆகவே பரலோக ராஜ்யம் அதுதான். நல்ல குணம், குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லுகிறது. நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன நேர்களே, பாஸ்டர் எமிலி அதிசயராஜ் அவர்களுடைய அனுபவ சாட்சிகளையும் அவருடைய சவாலான ஊழிய அனுபவங்களையும் நாம் இவ்வளோ நேரம் சாட்சியாக பார்த்து வந்தோம். நிச்சயமாகவே அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இது அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாயும், ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, எப்படி எசேக்கியா ராஜா உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசினாங்களோ அதே மாதிரி அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லுங்க. அந்த சூழ்நிலை நிச்சயமாகவே மாறும். அதிலிருந்து பெரிய ஒரு விடுதலையை கூட நீங்கள் சுதந்திரத்து கொள்ள முடியும். மீண்டும் மற்றொரு சிறப்பு சத்திய சாட்சி நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.